ஒரு குட்டி ஃப்ரைடே விலாக் பார்க்கலாமா? இன்னைக்கு ஸ்பெஷலாக கேரளா ரெசிபியான இறால் தலைச்சேரி பிரியாணி உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி சிம்பிளான மெத்தடில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இது பண்ணுறதுக்கு 1 கிலோ அளவுக்கு பிரானில் ஸ்க்ரீனில் தெரியிற மசாலாஸ் எல்லாமே சேர்த்து நல்லா பரட்டி வச்சிருக்கேன். கூடவே 1/2 கிலோ அளவுக்கு ஜீரக சம்பா ரைஸ் எடுத்துட்டு அதையும் ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் 1/4 கப் இஞ்சி, 1/4 கப் வெள்ளைப்பூடு, 3-4 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு 3 பல்லாரி வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரைட் ஆனியன் நம்ம கடைசியாக சேர்க்குற மாதிரி இருக்கும். இப்போ அதே எண்ணெயில் நம்ம மெரினேட் பண்ணி வச்சிருந்த ப்ரான்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இது ஒரு ஹாஃப் குக் ஆனதுன்னா போதும். இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இறால் பொரிச்சிருந்த எண்ணெயிலேயே ஒரு 3 பல்லாரி வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். உங்களுக்கு என்ன பத்தாது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா நெய் இல்லை தேங்காய் எண்ணெய் ஏதாவது சேர்த்துக்கலாம். இதை நம்ம தட்டி வச்சிருந்த இஞ்சி பூடு பச்சை மிளகாய் இருந்தது இல்லையா, அதையும் சேர்த்துட்டு பச்சை வாசம் போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அண்ட் இதில் இப்போ ஒரு 2 தக்காளி, அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். அந்த கிளிப் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாசம் போகிற வரைக்கும் வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பெரட்டி வச்சிருந்த பிரான்ஸ் இருந்தது இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இறால் மேரினேட் பண்ணும்போது உப்பு சேர்த்திருப்போம். இப்போ இந்த மசாலாக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ இறால் 3/4 வசி பதம் வெந்திருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த ஆனியன் இருந்தது இல்லையா, அதில் ஒரு பாதி அளவுக்கு மட்டும் இந்த கிரேவியில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டுட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கேரளா சைட் பண்ணுற பிரியாணி எல்லாமே மசாலா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கீ ரைஸ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் அதில் மிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த கீ ரைஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் நெய், 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அண்ட் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக ஜீரகம், கூடவே 2 பிரியாணி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஊற வச்சிருந்த ரைஸ் இருந்தது இல்லையா, அதையும் இந்த எண்ணெயிலேயே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஸோ 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி அளந்து வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. தேவைக்கு உப்பும் சேர்த்துட்டு ரைஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மலாக நம்ம வீட்டில் கீ ரைஸ் ரெடி பண்ணுவோம் இல்லையா, சேம் அதே மெத்தட் தான். அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த இறால் மசாலாவில் முதல்ல கொஞ்சமாக சோறு சேர்த்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக ஃப்ரைட் ஆனியன், மல்லி புதினாலாம் சேர்த்துக்கோங்க. அண்ட் மேலே திரும்பவும் எக்ஸ்ட்ரா இருக்கிற ரைஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு திரும்பவும் மல்லி புதினா, அதுக்கப்புறமா ஃப்ரைட் ஆனியன் எல்லாமே சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்து தம் போட்டுற வேண்டியதான். உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்கள் குங்குமம் பூவை பாலில் கலந்து கூட சேர்த்துக்கலாம். இன்னுமே கலர் நல்லா இருக்கும். இப்போ ஒரு 15 நிமிஷம் தம்ல போட்டுட்டு திரும்ப 15 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா செம்ம டேஸ்டியான பிரான் தலைச்சேரி பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்கும். இந்த பிரியாணியை நார்மல் பிரியாணி அளவுக்கு மொத்தமாக கலந்து விட்டுறக்கூடாது. கொஞ்சம் ஒயிட் ரைஸ், கொஞ்சம் கிரேவி ரைஸ் அந்த மாதிரி சேர்ந்து இருக்கும் போது தான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். இப்போ ஒரே மாதிரி பிரியாணியே பண்ணிட்டு இருக்கோமேன்னு உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா அப்போ இதை பண்ணுங்க. பிரான்க்கு பதிலாக சிக்கனில் கூட பண்ணலாம். உண்மையாக சொல்கிறேன், டேஸ்ட்டு அப்படி இருக்கும்.